களுத்துறை மாவட்டத்திற்கான தேர்தல் தொகுதிகளின் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி 4,52,398 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1,28,932 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 34,257 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 27,072 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 13,564 வாக்குகளை பெற்றிருக்கிறது. மொத்தமான வாக்குகளாக 6,84,492 வாக்குகளும், நிராகரிக்கலாக 36,909 வாக்குகளும் காணப்படுகின்றன. மாவட்டத்தின் பேருவள தேர்தல் தொகுதிக்கான முடிவும் வெளியாக இருக்கிறது. பேருவள தேர்தல் தொகுதி என்பது அதிகளவான முஸ்லிம் மக்களை கொண்ட தேர்தல் தொகுதியாக காணப்படுகிறது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அங்கும் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. 51,154 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த கட்சியால் 57.91% வாக்களை மாத்திரமே பெறக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் இது அவர்கள் அதிகபட்சமான ஆதரவை இந்த முஸ்லிம் பிரதேசங்களிலும் பெற்றிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 24,633, அவர்களின் வாக்கு வீதமானது 27.89 காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,728, அவர்கள் பெற்ற வாக்கு வீதமானது 5.35. புதிய ஜனநாயக முன்னணி 4,440, அவர்கள் பெற்ற வாக்கு வீதமானது 5.03 அமைந்துள்ள. ஐக்கிய ஜனநாயக குரல் 691 வாக்களை பெற்றிருக்கிறது. அவர்கள் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 0.78% வாக்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பேருவள தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,30,385 காணப்படுகின்றது. அதில் 93,396 பேர் தமது வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களில் செல்லுபடியான வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 88,337 காணப்படுகிறது. 5,059 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. களுத்துறை மாவட்டத்தின் பேருவளை தேர்தல் தொகுதியில் முடிவுகளின் அடிப்படையில் மாவட்டத்தின் ஹொரண தேர்தல் தொகுதிக்கான முடிவு கூட நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கும் தேசிய மக்கள் சக்தி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்கிறது. 62,730 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 69.46% அடிப்படையில் அந்த வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி தனதாக்கி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,746 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 5,276 வாக்குகளையும், சர்வஜன அதிகாரம் 3,696 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன. அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட 2,986 வாக்குகளை பெற்றிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹொரண தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட 1,40,40,472 காணப்படுகிறது. இவர்களில் 95,071 பேர் தமது வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் பதிவு செய்த வாக்குகளின் அடிப்படையில் 90,313 செல்லுபடியான வாக்குகளாக காணப்படுகிறது. 4,758 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகி இருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது களுத்துறை மாவட்டத்தின் ஹொரணைக்கான முடிவாக காணப்படுகிறது. பணந்துறை தேர்தல் தொகுதிக்கான முடிவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியானது 59,128 வாக்களை பெற்றிருக்கிறது. 70.60% அடிப்படையில் ஐக்கிய மக்கள் 2,174 வாக்களையும் பெற்றிருக்கின்றன. பாணந்துறை தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக 1,24,004 பேர் காணப்படுகின்றார்கள். இவர்களில் 87,836 வாக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் செல்லுபடியான வாக்களை செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 83,748 காணப்படுகிறது. 4,088 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இங்கு பதிவாக இருக்கிறது. இது களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை தேர்தல் தொகுதிக்கான முடிவாக அமைந்திருக்கிறது. களுத்துறை மாவட்டம் களுத்துறை தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளன. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 59,367, 70.64% காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 12,493, 14.87% காணப்படுகின்றது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 4,983, 5.93% காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகள் 2,064, காணப்படுகின்றது. ஐக்கிய ஜனநாயக குரல் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1,300,
1.55% காணப்படுகின்றது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,27,411, அளிக்கப்பட்ட வாக்குகள் 88,462, செல்லுபடியான வாக்குகள் 84,037, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 4,425. தபால் மூலமான தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் அறிய தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் களுத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் நிறைவு பெற்று இப்போது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 29 78.9, ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3340 9.07 வீதமாக இது பதிவாகியிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 1913 5. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் 3.15 வீதமாக இது பதிவாகியிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 613 1.67 வீதமாக இது பதிவாகியிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 10 அளிக்கப்பட்ட வாக்குகளின் 46, இதில் செல்லுபடியான வாக்குகள் 36,810, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 936. இது களுத்துறை மாவட்டத்திற்கான தபால் மூல தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றோம். தேசிய 29,076 வீதமாக பதிவாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் 3,340 9.07 வீதமாக இது பதிவாகி இருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 1913 வீதமாக இது பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் 1160 3.15 வீதம். அதிகார கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 613 1.67 வீதமாக பதிவாகி இருக்கிறது. இதில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 37,746. இதில் செல்லுபடியான வாக்குகள் 36,810. இதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் களுத்துறை மாவட்டத்திற்கான தபால்